தையம் பிறந்துட்டு பொங்கலும் வந்துட்டு சரி பொங்கலுக்கு நல்லபடி வாங்குவோம் நாங்கள் போன இடம்தான் அப்பா கடை. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்லாவன் சந்தையில் இருந்து ஏறாத பக்கமாக 50 மீட்டர் தூரத்துலாம் இருக்குது. சரி கடைக்கு போய் பார்த்தோம்னு சொன்னால் கடையில் விதமான பட்டாசுகள் அப்புறம் கம்பி மட்டாப்புகள் அதே மாதிரி அங்கே பார்த்தா ஈக்கிள் வானங்கள் விதமான இதெல்லாம் ஒடிகள் முக்கோண ஒடிகள் அப்புறம் சக்கர வானங்கள்னு சொல்லி நிறைய அடுக்கி வச்சுருந்தாரு அந்த அண்ணன். சரி இந்த வழியெல்லாம் கொடுத்து இதெல்லாம் பார்க்கணுமே என்று ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இனி காசுக்கு அங்கே போகிறது. சரி இந்த அண்ணா சொன்னார் இன்றைக்கு இரவு ஏதோ வழி திருவிழா செய்ய போகிறோம் நன்று பார்த்துட்டு போங்க, அப்படியே உங்களுக்கு போகும்போது பிடிச்சிருந்தா கொஞ்சம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓசியில் வரி கொடுத்துறதை பார்த்து சந்தோஷப்படுறதிலும் ஒரு சந்தோஷம் இருக்குதானே என்று போட்டு அப்படியே நேரத்தை பொழுதுபோக்காட்டும் வரைக்கும் ஏதாவது சாப்பிடுவோம்னு சொல்லி போட்டு திரும்பி பார்த்தா அந்த கடையில் என்ன சாப்பிட இருக்கும் இவ்வளோ கண்ணுகளை கூத்தி கொண்டிருக்கிறே என்று சொல்லி போட்டு பார்த்தா அதில் வித்தியாசமான ஒரு வடிவம் இருக்கு. இது என்னன்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார் அதை மேலே போய் வெடிக்கும் போது பாருங்க. சரி அது வரைக்கும் நேரத்தை ஓட்டுறதுக்காக ஏதாவது நொறுக்கு தீனை வாங்குவோம்னு சொல்லி போட்டு பார்த்தா நல்ல கிறிஸ்பியாக மரவள்ளி பொரியல் உள்ளி முறுக்கு மிக்சர் சிப்ஸ்ன்னு சொல்லி நிறைய வெரைட்டியான ஐட்டங்களும் அந்த கடையில் இருந்துச்சு. சரி மழை குளிருக்கு அதையும் வாங்கி வாயில் போட்டு நொறுக்கி கொண்டு கொஞ்சம் நேரத்தை கடத்திட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் இருட்டு பட விட்டு அந்த அண்ணா வடிய கொளுத்துவார் வடிவட்டையை பார்ப்போம்னு போட்டு வெயிட் பண்ணி கொண்டு இருந்தான். நேரமும் போவதில்லை. சரி ஓகே அலப்பழத்தை பிடிங்கி சாப்பிடுவோமோ வேண்டாம் என்று சொல்லி போட்டு திருப்பவும் வடியை வச்சாங்க. அவன் வடியே பார்த்து சொன்னேன் எப்படா நேரமாகும், எப்படா இந்த வடிகளை கொளுத்துறது ஈக்கிடுவான் விறகண்ண குத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி போட்டு பார்த்தா அண்ணா சின்ன பிள்ளைகளுக்காக முதல்ல சக்கரை வானத்தை கொளுத்தி காட்டினாரு. சக்கரை வானம் சும்மா சொல்லி சுத்த அதில் ஏதோ ஒரு மேஜிக் கொண்டிருக்குன்னு சொல்லி அண்ணா சொன்னார். அது என்ன மேஜிக்னு சொல்லி கேட்டா ஒரு ரவுண்ட் சுற்றி முடிக்கிட்டு திருப்பர் விவசாயில இன்னொரு ரவுண்ட் சுத்தும்னு சொல்லி சொன்னார். ஆமாம் பார்த்தா அப்படித்தான் சுற்றி கொண்டே இருக்குது. சரி இதெல்லாம் சின்ன வயசில் பார்த்துட்டேன் தானே, நீங்கள் ஏதாவது பெரிய சத்தமாக வடிக்கக்கூடிய போன வடி அப்படி ஏதாவது போடுங்கன்னு சொல்லி பார்த்தா அண்ணா இல்லை இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இன்னொரு சக்கரவானத்தை கொடுத்து காட்டும் என்று சொல்லி போட்டு 2 சக்கரவானத்தை சூர்யாவுக்கு சுற்றி விட்டார். என்ன அழகா இருந்துச்சு அந்த இருட்டுக்குள்ள சும்மா அப்படியே கண்ணை பறக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே இதோட ஓய்வு பார்த்தா அண்ணாவும் ஓய்கிற பாடில்லை. திருப்பியும் ஒரு சக்கரவானத்தை கொளுத்தி இந்த சக்கரவானம் முறிய விட்டு நாங்கள் எங்கட பெரிய வெடிவேட்டைக்கு போவோம்னு சொல்லி போட்டு அப்படியே பார்த்து கொண்டு வந்தால் அந்த சக்கரவானம் ஒரு மாதிரி சுற்றி முடிவு பார்த்தா அது ரிவர்ஸராக திருப்பி சுற்றிச்சு. சரி அப்படியே அங்கால போய் ஏதாவது கொளுத்துவோம்னு சொல்லி போட்டு அண்ணா ஒரு வெடியை கொளுத்தி விட்டாரு பாருங்க. அது வானத்தில் போய் அப்படியே வானத்தில் இருந்து பூ தூவின மாதிரி அப்படியே மின்னல்கள் எல்லாம் விழுந்த மாதிரி நட்சத்திரங்கள் சிதறின மாதிரி இருந்துச்சு. நல்ல அழகாத்தானே இருக்குது. இதை வாங்கி கொண்டே கொடுத்துறதுக்கு இப்போ 1500 2000 எங்கே போகிறது பேசாமல் இப்படி இருந்து பார்த்துட்டு நேரத்தை கடத்திட்டு போவோம்னு பார்த்தா அதையும் வெடிஞ்சு ஓயிற பாடு இல்லை. அது வெடிச்சு கொண்டே இருந்துச்சு. பார்க்க கண்ணுக்கு நல்ல அழகாத்தான் இருந்துச்சு. அப்படியே நட்சத்திரங்கள் எல்லாம் வானத்திலிருந்து நிலத்துக்கு கொட்டுன்ற மாதிரி இருந்துச்சு. சரி அதுவும் நல்லா தான் இருக்குது, கண்ணுக்கு நல்ல குளிர்மையாக தான் இருக்குதுன்னு சொல்லி போட்டு அப்படியே பார்த்தா அண்ணா சொன்னார் இன்னொரு ஐட்டம் இருக்குது இதை கொளுத்துறோம் பாருங்கன்னு சொல்லி போட்டு அதையும் கொளுத்தி விட்டாரு. ஆனால் அது அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி அது பெரிய அளவில் பேர்த் இல்லை. சரி இருந்தாலும் போல வேலை ஊசியில் கொளுத்துறா தானே பார்ப்போம்னா அண்ணா ஏதோ டிசைனாக எல்லாம் பைப்பில் வச்சு ஈக்கிள் வானத்தை ரொக்கெட் லான்ச்சர் விட்ட மாதிரி ஒன்றுக்கு பின்னால் ஒன்றா விட்டாரு பாருங்க. சும்மா பல்குழல் அடித்த ஞாபகம் தான் வந்துச்சு. அதுக்கண்டு எல்லாம் செட்டப் எல்லாம் செய்து ஏதோ பைப்பெல்லாம் பூட்டி வச்சு அதில் அதுக்கு கைக்கிள் வானத்தை கொழுகி வச்சு ஒன்றுக்கு பின்னால் ஒன்று போகிற மாதிரி செட் பண்ணி விட்டாரு. ஏதோ ஒரு நல்ல ஐடியா தான், அதுவும் போச்சுது, கைக்கும் பாதுகாப்பாக இருந்துச்சு. பிறகு பார்த்தா ஒரு முக்கோணவரிய கொளுத்தி போட்டாரு பாருங்க. அந்த நேரத்தில் செல் விழுந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லி போட்டு பார்த்தா பிறகும் பார்த்தா அவர் இன்னொரு வரியை கொடுத்து அதிலேயே ஏதோ ஒரு மேஜிக் ஒன்று காட்ட போறாருன்னு பார்த்தா அது கொஞ்ச நேரம் திரும்பி எரிஞ்சுட்டு நாங்கள் டெம்புஸ்மான வாக்கு வந்து அதுக்கு பிறகு பார்த்தா அது வெடிச்சு அது மேலே போய் ஏதோ எல்லாம் பூ மாதிரி அதுவும் ஏதோ கொஞ்சம் டிசைன்களை காட்டி கொண்டு வந்துச்சு. சரி நல்லா இருக்கு இவ்வளவு தானே இன்னைக்கு கிளம்பலாமான்னு பார்த்தா இல்லை லாஸ்ட்டாக ஒரு ஐட்டம் இருக்கு அதையும் பார்த்துட்டு போங்கன்னு சொன்னார். சரி பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா அது தொடங்கிச்சே வெடிக்க. சும்மா வானத்தில் இருந்து அப்படி போய் சும்மா அப்படி மின்னல் மாதிரி பறந்து போய் அதில் இருந்து பூ தூவிற மாதிரி தூவி கொண்டு வந்துச்சு. அந்த இடமே ஒரே புகை மண்டலமாக போச்சுது. ஒரே கந்தக புகை மனம் தானே என்ன செய்யறது.
சுற்றாடலுக்கு கொஞ்சம் பாதிப்பா இருந்தாலுமே இதுகளை இந்த நேரங்களில் தவிர்க்க முடியாதானே. சின்ன வயசுல இதுகளை அனுபவிக்கல, நிறைய சனமும் வந்து பார்த்து கொண்டு நிறுத்திச்சிடும். சரி, ஓகே, அடுத்த வருஷம் படி வாங்குறேன்டா அப்பா கடைக்குத்தான் பெறவணும் வந்து நினைச்சு கொண்டு பார்த்தா இவ்வளத்தை கரியாக்கி இருக்கிறவன் பார்த்தா நிலம் முழுக்க ஒரே வெடி வெளிச்ச குப்பை கிடந்துச்சு. சரி, நாளைக்கு பாவம் இந்த பிரதேச சபை ஊழியர்கள் வந்து இது எல்லாத்தையும் வீட்டை நோக்கி போனாச்சு.